வணக்கம். ஜெயம் ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, ஒரு செல்வந்தன் ஆவது எப்படி? செல்வ செழிப்போடு இருப்பது எப்படி? இந்த செல்வ செழிப்புங்கிறதே ரொம்ப ஒரு எல்லாத்துக்கிட்டையும் இருக்கக்கூடியது. நான் ரொம்ப செல்வ செழிப்போடு இருக்கணும், நல்ல ஆரோக்கியமாவும் இருக்கணும் இப்படிங்கிறதெல்லாம் மக்களிடையே இருக்கு. அப்படி ஒரு அமைப்பை நம்ம எப்படி ஏற்படுத்திக்கிறது? ஒரு விஷயத்த நம்ம ஏற்படுத்திக்கணும். இப்போ ஒரு வேலை செஞ்சா தான் நம்மளுக்கு வருமானம், நம்ம உழைத்தா தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கிற மாரி ஒரு விஷயத்த நம்ம ஏற்படுத்திக்கணும். அப்படி நம்ம ஒரு வழிமுறை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தினம்தோறும் குளிக்கும் முறை. இந்த குளிக்கும் முறையே பெரிய பரிகாரங்க. அதெல்லாம் தெய்வ ரகசியம்னு சொல்லுவாங்க. காலையில எந்திரிச்ச உடனே நம்ம ஒரு நீராடிட்டு ஒரு தெய்வத்தையும், ஒரு சூரியனும் நமஸ்காரம் பண்ணும்போது, அது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஆற்றல அதிகமா அதிகரிக்கும். அப்படி ஒரு அமைப்பு உடைய நம்ம ஒரு செல்வந்தன் ஆகணும் அப்படின்னா, தினந்தோறும் குளிக்கிற நீர்ல துளசி இலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அருகம்புல், தர்பைப்புல் இந்த 3மே உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். இத வாங்கி 1 மணி நேரம் அத போட்டு ஊற வச்சுக்கோங்க. இந்த ஊறினதுக்கு அப்புறமா அதை எடுத்துட்டு குளிக்கிறதுக்கு முன்பு நீங்க 11 முறை என்ன சொல்லணும் அப்படின்னா, ஓம் ஸ்ரீம் தனப்பிரதாய நமக. ஓம் ஸ்ரீம் தனப்பிரதாய நமக. இதை மட்டும் நீங்க சொல்லி நீங்க குளியல் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு 11 நாட்கள்ல இருந்தே நிறைய நல்ல விஷயங்கள், உங்ககிட்ட இருக்கிற கான்ஃபிடென்ட் அதிகமாகும். செல்வந்தன் ஆகக்கூடிய யோகம் உங்களை தேடி வரும். நிச்சயம் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.